வணக்கம். மீண்டும் ஒரு ஹாட் டீ நிகழ்ச்சிக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஹாட் டீ டாபிக், மேயர் பிரியாவுக்கு எம்எல்ஏ ஆசை, சீட்டும் உறுதியாகிவிட்டது. ஆனால் அமைச்சர் ஒருவர் கோபத்தில் இருக்கிறார். மேயர் பிரியா சென்னை மேயர், அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு தரக்கூடாதா? அல்லது அந்த சீட்டு கன்ஃபார்ம் ஆனால் அமைச்சருக்கு ஏன் கோபம் வரணும்? இதெல்லாம் ஒரு நியாயமான கேள்வி தான். ஆனால் சென்னை என்பது ஒரு மிகப்பெரிய திமுகவின் கோட்டையாக இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு மாநகராட்சியின் மேயராக யாரெல்லாம் வரணும்னு பல பேர் ஆசைப்பட்டது உண்டு. அப்படி ஆசைப்பட்டவர் தான் அண்ணா நகர் எம்எல்ஏவாக இருக்கிற மோகனுடைய மகன் கார்த்திக். கடந்த முறை தேர்தலில் அவர் போட்டியிட்டு மேயராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருக்கு எதிராக சில சக்திகள் ஒன்று கூடி அவரை தடுத்து விட்டது. அவர் இந்த முறை தன் தந்தைக்கு பதில் அண்ணா நகர் எம்எல்ஏவாக நிற்பதற்கு கார்த்தி பணியில் இறங்கிவிட்டார். அதற்கான ஐடி விங்கெல்லாம் வச்சு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் மேயர் பிரியா எப்படி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதே திமுகவிற்கு பல பேருக்கு தெரியாது. அதாவது சென்னை உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு யார் மேயராக வர வேண்டும் என்று ஒரு உளவுத்துறை ஒரு பட்டியல் கொடுத்தது. அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு ஒரு பட்டியல் கொடுத்தார். சென்னை மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் சேகர் பாபு ஒரு பட்டியல் கொடுத்தார். இதில் எதிலுமே இடம்பெறாத பிரியா தான் மேயராக வந்தார். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். உளவுத்துறை கொடுத்த பட்டியலில் பிரியா பேர் இல்லை. உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு கொடுத்த பட்டியலில் பிரியா பெயர் இல்லை. சென்னை மாவட்ட அமைச்சர் சேகர்பாபு கொடுத்த பட்டியலும் பிரியா இல்லை. எப்படி வந்தார் என்பது எல்லோருக்கும் ஒரு ஷாக். அது ஒரு பரம ரகசியமாக இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் தலைமையின் ஆசீர்வாதத்தோடு வட சென்னையில் திருவிக நகர் என்ற தொகுதியை மேயர் பிரியா தேர்ந்தெடுத்து விட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் எம்எல்ஏ வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறார் என்ற செய்தி லேசு பாசாக கசிந்து விட்டது. ரெண்டாவது, சென்னை மாவட்ட அமைச்சர், அந்த சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் சேகர்பாபுக்கு இது தெரிய வந்தது கொஞ்சம் ஷாக் தான். கூப்பிட்டு கொஞ்சம் கோபப்பட்டிருக்கார். எம்எல்ஏ சீட்டு கேட்பதென்றால் ஒரு முறைப்படி கேட்டிருக்கலாம். நான் தான் மாவட்ட செயலாளர், நான் தான் சென்னை மாவட்ட அமைச்சர், எங்கிட்ட கூட சொல்லாமல் தலைமையில் எப்படி உனக்கு இது ஓகே பண்ணாங்க, எம்எல்ஏ வேலைகள்லாம் பார்க்க தொடங்கிட்டியாமான்னு கேட்டிருக்காரு. எது எப்படியோ அவர் தேர்தலில் நின்று ஒருவேளை திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அமைச்சராகி விடுவார் என்ற பயம் நிச்சயமாக பலருக்கும் இருக்கும். சென்னையில் தொகுதி வாங்குவது என்பது பிரியாவுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத நிலையில் மேயராக வந்தவர் பிரியா. சமீபத்தில் ஒரு சர்ச்சையில் சிக்கினார் பிரியா. அந்த சர்ச்சைக்கு பிறகு அவர் ராஜினாமா செய்ய போகிறார் என்று செய்தி கூட அரசல் புரசலாக வெளியே வந்தது. அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் சேகர்பாபு. அதனால தான் அவருக்கு உரிமையோடு கோபப்பட்டிருக்கார். அதாவது, உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஓடி காப்பாற்றிருக்கிறேன், ஆனால் எம்எல்ஏ சீட்டு கேட்டு இப்படி வாங்கிட்டு போறியாமா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலன்னு. அப்படிலாம் இல்லைங்க, அவங்களே தான் நிற்க சொன்னாங்க, அவங்களே தான் ஓகே பண்ணாங்க, நான் ஒன்றும் எம்எல்ஏ சீட்டு கேட்கல அப்படின்னு சமாளித்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் மேயர் பிரியாவுக்கு வட சென்னையில் ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை சேகர்பாபு மாவட்ட செயலாளர் இருக்கிற மாவட்டத்திலே தொகுதி ஒதுக்கப்பட்டால் அவரை வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் சேகர்பாபுக்கு இருக்கிறது. இப்போ கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை, செலவும் செய்யணும், வெற்றி பெற வைக்கணும். அது சேகர்பாபுக்கு அசைன்மெண்ட்டாக கூட வரலாம் என்று அறிவாலய வட்டாரம் பேசுகிறது. ஒரு தொகுதி எப்படிப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்த போகிறது என்பதெல்லாம் தேர்தல் வரும்போது தான் தெரியும். பார்ப்போம்.